ஸோ நம்ம பஜ்ஜி நிறையா சாப்பிட்ருப்போம். கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, புடலங்காய் பஜ்ஜி சாப்பிட்ருக்கலாம். வாங்க புடலங்காவை நறுக்கிற மெத்தடை காமிக்கிறேன். இப்போ புடலங்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இந்த டிப்பை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த குடலை எடுத்துருங்கோ. இது உள்ள அந்த வேற மாதிரி இருக்கு இல்லையா, தட் ஹேஸ் டு பி ஸ்கூப்ட் அவுட். இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நறுக்கிட்டேன். பஜ்ஜி மாவில் தோச்சு பஜ்ஜி பண்ண போகிறோம் நம்ம. இதை தவிர இந்த ஆனியன் ரிங்ஸ் இல்லையா, அந்த மாதிரியும் இதை நறுக்கிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக. ஸோ தீஸ் வில் பி அவர் பொடலங்கா ரிங்ஸ் and this will be our spring bajji. கொஞ்சமாக உப்பு, ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க, ஏன்னா மாவுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்க போகிறது இல்லையா. ஸோ கொஞ்சமாக உப்பை போட்டு ஸ்லைட்டாக பெசரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே எண்ணெய் காயறதுக்கு சரியாக இருக்கும். கடாயை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கடலை மாவுனா 1 ஸ்பூன் அரிசி மாவு, அந்த ரேஞ்ச் 2:1ங்கிற ரேஞ்சில் போட்டு நான் ஜலம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். சில பேர் இதில் ஓமம் போடுவான் வயத்தை வலிக்காமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா பஜ்ஜி ஆயிலுங்கிறதுனால போடுவான். நான் போடலை இன்னைக்கு, பட் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவும் ரெடி ஆகிடுது, எண்ணெயும் காஞ்சாச்சு. ஸோ இப்போ இந்த புடலங்காய் ரிங்ஸை போட்டு முதல்ல பஜ்ஜி பண்ணிக்கலாம். நம்ம அதை நான் மாவில் போட்டு முக்கி இந்த மாதிரி ரிங்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பஜ்ஜி. ஸ்ப்ரிங் எப்படி பஜ்ஜி மாவில் முக்கி ஸ்ப்ரிங் பஜ்ஜி இப்போ பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நான் பண்ணின டிஷ்ஷெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது புதுசாக உங்களுக்கு பண்ணணும், நான் பண்ணி காமிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் அதை சமைச்சு கட்டாயமாக யூடியூப்